இந்த டிரான்சாக்ஷன்ல ப்ராஃபிட் வருமாப்பா? என்னடா நீ ஒருத்தன் டெஃபினட்டா 1 crore இருக்கு. சரி சரி கிளம்பலாமா? குட் மார்னிங் டாடி. வாமா கீதா. மீட் மை பார்ட்னர் மிஸ்டர் தியாகராஜன், நம்ம கம்பெனி ஷேர் ஹோல்டர். ஹலோ. ஒண்ணு இல்லம்மா, நார்த்ல இருந்து மகேந்திர பூபதி சுவாமிகள் ஒரு பெரிய மகான் வந்திருக்கார். அவருடைய உபன்யாசத்தை கேட்கலான்னு போறேன். நீ வரியா? ஓகே ஓகே, உனக்கு இந்த ஏஜ்ல உபன்யாசங்கள்லாம் பிடிக்காது. ஆமா, எங்க போயிட்டு வர நீ? ரெக்கார்ட்ஸ் வாங்க போயிருந்தேன். பாத்தீங்களா சார், என் மகளுக்கு மியூசிக் தான் ஒரே பைத்தியம். அவளே ஸ்டேஜ் ப்ரோகிராம் எல்லாம் கொடுக்குறா. அவ ஃப்ரீடத்துல தலையிடுறதே கிடையாது. போயிட்டு வாமா. ஓகே, see you. சரி, வட போலாம். மைதிலி கண்ணா, இப்ப வாசின அந்த ஸ்டைல் எப்படி? பிச்சு உதறிட்டீங்க போங்க. இதுக்கு இப்படி சொன்னா எப்படி? இப்பதான் இருக்கு கிளைமேக்ஸ். கேக்குறியா? என்ன ரொம்ப நேரமா எங்கேஜ்டாவே இருக்கு. ஐயோ கலப்பிட்டீங்க. ஐயோ எப்படிதான் இப்படி வாசிக்கிறீங்களோ? கையால தான். ஜோக் எல்லாம் அடிக்காதீங்க. இப்போ நான் மட்டும் கிட்ட இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன கிஸ் பண்ண வைக்கிறியா? வெக்கமா இருக்குங்க. வெக்கமா? அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஓகே. போன்லயே டிவி இருந்தா பாத்துக்கிட்டே பேசலாம்ல? ஏன் டிவில தான் பார்க்கணுமா? நேர்லயே பார்த்தா போகுது. எங்க பார்க்கலாம்? நீ எங்க பார்க்க சொல்றியோ அங்கேயே பார்க்கலாம். அப்போ காஸ்மோபாலிட்டன் கிளப் கிட்ட வெயிட் பண்றேன். லேட் பண்ணாம வந்துடுங்க. வைக்கட்டுமா? திட்டுகளா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் லேட் பண்றதே இல்லை. அட என்னடா இது, இப்பதான் போன் வச்சு அதுக்குள்ள இன்னொரு போன் வருது. மைதிலியா இருக்குமா மாதவியா இருக்குமா? ஏதோ ஒண்ணு. ஓகே ஓகே. ஹலோ ஹலோ. இப்போ நான் எல்லோ கலர் ட்ரெஸ்ல வருவேன். அது உங்களுக்கு பிடிக்குமா? எல்லோ மட்டும் இல்ல கண்ணு, எனக்கு கலர்ல எல்லா கலருமே பிடிக்கும். ப்ளீஸ் லேட் பண்ணாம வந்துடுங்க. ஆமா, நீ எவ்வளவு நேரத்துல வருவ? 10 நிமிஷத்துல வந்துடுவேன். 10 நிமிஷத்துல வருவியா? என்ன ரீல் விடுறியா? நீங்க வேணா பாருங்க, 10 நிமிஷத்துல வந்துடுவேன். பெட் வேணா கட்டுற பாருங்களேன். ஓகே ஓகே. இப்ப பெட் கட்டுறேங்கிற, போக போக நான் உன்னை பெட்லயே கட்டிக்க வைக்கிறேன். அதான் எங்க பாக்கணும்னு சொல்லியாச்சு, சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் எத்தனை தடவை தான் போன் பண்ணுது நீ? ரொம்ப நேரமா ட்ரை பண்ணேன். எங்கேஜ்டாவே இருந்தது. இப்போதைக்கு இப்பதான் முதல் தடவையா பேசுறேன். ஐ அம் கீதா ஹியர். கீதாவா? ஐ அம் சாரி, ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன குழப்பம். கொஞ்சம் சீதாங்கிற அளவு சீதாங்கிற அளவு. ஆமா, how are you? பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, ரெக்கார்ட்ல ட்ரம் சொல்ல கேட்டேன். உங்க ஞாபகம் வந்தது, அதான் போன் பண்ணேன். வாட் ஏ கோஇன்சிடென்ஸ். நான் கூட இப்பதான் ஒரு லதா மங்கேஷ்கர் ரெக்கார்டு ஒன்று போட்டு கேட்டேன். உடனே எனக்கு ஓ ஞாபகம் தான். போயிடா. நிஜமாவா? உண்மையிலேயே என் ஞாபகம் உங்களுக்கு இருக்கா? என்ன அப்படி சொல்லிட்ட? நான் மட்டும் ஆஞ்சநேயரா இருந்திருந்தா என்னோட இதயத்தை திறந்து உன்னோட நேயருங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். நல்லாவே டைலாக் எழுதுறீங்க. அப்புறம் வாட் எல்ஸ்? என்ன அப்புறம் அப்புறம்ங்கறீங்க? அப்புறப்படுத்துற மாதிரியும் தெரியுது, அவசரப்படுற மாதிரியும் தெரியுது. ஓ, அதான் போன்லயே யாரையும் அவசரமா பார்க்க வரதா சொன்னீங்க போல இருக்குல்ல? அது அது ஒண்ணுமில்ல கீதா, எங்க அத்தை பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கிட்ட வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னேன். அதான். எவ்வளவு சீரியஸ் மேட்டர்னு சொல்றீங்க? என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்களே. எனக்கு உன்னை விட மத்தவங்களா முக்கியம். சரி சரி, நாளைக்கு ப்ரோகிராம்ல மீட் பண்ணுவோம். ஓகே, பை. எஸ் கீதா ஹியர். சொல்லாமலே உங்க வாய்ஸ்லயே தான் தெரியுதா கீதான்னு. நான் ரமணன் பேசுறேன். சொன்னாதான் தெரியுது நீங்க தான் ரமணன். அதான் நம்ம 2 பேருக்குள்ள வித்தியாசம். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை. உங்க போன் சொன்னேன். ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, லாஸ்ட் ப்ரோகிராம்ல மீட் பண்ணது பேசி ரொம்ப நாள் ஆச்சேன்னு போன் பண்ணேன். ஆமா, நாளைக்கு ப்ரோகிராம்ல புதுசா ஏதாவது டியூன் பாட போறீங்களா? அதெல்லாம் அங்க வந்தா தானே தெரியும். ஐ ஹேவ் நோ ஐடியா. சாரி, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நாளைக்கு ப்ரோகிராம்ல மீட் பண்ணலாம். ஓகே.
எவன் ஒருத்தன் வாழ்க்கையில படிப்படியா முன்னேறானோ அவன் தான்டா மனுஷன். நேற்று 800 மில்லி சாப்பிட்டு இருந்தேன், இன்னைக்கு 250 மில்லி சாப்பிட்டு இருக்கேன். முன்னேற்றம் இல்லைங்கய்யா. குட் மார்னிங்டா மாப்பிள்ள. அட கடவுளே, காலங்கத்தால ஏத்துட்டியாடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இதான் ஏங்க பாட்டில் உடைஞ்சிட போகுது. விடுறாடே. பாத்துடா. ஐ அம் ஸ்டடி. நீ எப்பவும் ஸ்டடி. வயசான காலத்துல அம்மா என்ன கஷ்டப்படுத்துற? உன்னை திருத்தக்கூடாதுன்னு கேக்குறாங்க. நீ வேற எங்க அம்மா ஒரு கிழக்கட்ட. சின்ன வயசுல நான் குளிச்சேன்னா பட்டை போட கூடாதான்னு சொல்லும். அப்பெல்லாம் நான் பட்டையே போடுறது இல்ல. இப்ப நான் தினைக்கு பட்டை போட்டு போறேன்னா கட்டையில போறேன்னு திட்டுது. அத விடுறா, நாடம் பொழுத கவனி. படிச்சவனி ஏன்டா அந்த பட்டையெல்லாம் அடிக்கிற? படிச்சவன் சொல்லி என்னோட வயிற்றுச்சில கலப்பாதரா. படிச்சவனுக்கு வேலை கிடைக்கலன்னு விரக்தி அடைஞ்சிட்டான்னு வச்சுக்க, அவன் பட்டை அடிக்கிறதோட இருக்க மாட்டான், பட்டை காய்ச்சினாலும் காய்ச்சுவான்டா. நாம படிச்சோம் பாடுறா பிஎஸ்சி, அது சோறு போடுதுங்கிறியா? ஆனா நீ யோசிக்கிற பார், பி கார்டு சி கார்டு, அதானடா சோறு போடுது. கடையில இருக்குது பார் பிஎஸ்சி செருப்பு, அதுல கூட விலை என்னன்னு போட்டு வேலி தொங்குதுடா. ஆனா நம்ம பிஎஸ்சிக்கு வேலையும் இல்ல வேல்யூவும் இல்லடா. நீ தண்ணி அடிச்சாலும் தத்துவம் நல்லாவே பேசுற. டேய், தண்ணி அடிக்கிறதுனாலதான்டா தத்துவமே பேச முடியும். இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராமுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். தங்கச்சி கீதாவுக்கு சொல்லிட்டேன், ஐ அம் ஸ்டடி. நீ இன்னைக்கு ஈவினிங் ஒரு டாக்ஸி எடுத்துட்டு ஏறிக்கிற, அந்த பாடா போனவன் ட்ரம் அடிக்கிறான் அந்த சிவாவை ஏத்திக்கிற, எக்கானமி மெயின்டைன் பண்ணும், கரெக்டா வந்துடுற. சும்மா சொல்லக்கூடாது ரமது, நீ தண்ணி அடிச்சாலும் வேலையில கரெக்டா இருக்க. அதுதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி. கீதா டூல் சைட் மாஸ் எப்படி ஓரம் கட்டுறேன் பாரு. பட்டம் திரும்பறன்னு வச்சுக்க. சாரி, என் பேர் ஜான்சன். பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் ஆட்டோகிராஃப் போடுவீங்களா? ஏன் ஜென்ஸுக்கு போட மாட்டீங்களா? சும்மா கைட்டு மட்டும் போட்டா மேல ஏதாச்சும் எழுதுறது. என்ன எழுதுறதுன்னு யோசிக்கிறியா? ஐ லவ் யூன்னு எழுது. நெல்லடி, இந்த கண்ணத்துல தான் அடிச்ச. நீ என்ன அடிச்சியா நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. ஆனா நீ என்ன அடிக்கும் போது தொட்ட பாரு, அதுக்காக சந்தோஷப்படுறேன். சுத்தி நிக்கிற அத்தனை பேர் என் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நீ என்ன தொட்ட, நான் உன்னை தொட வேணாம். தங்கச்சி, நான் உள்ள இருந்தது கூட வருத்தப்படல. ஒரு நாள் முழுக்க தண்ணி அடிக்க முடியாம போய் சேர்ந்தா வருத்தப்படுறேன். வரட்டுமா அண்ணே? கார்ல வந்தியம்மா, உன்னோட காரோட நிறம் கூட உன் மனசு போலயே வெள்ளையா இருக்குமா. நீ வந்து என்ன ஜாமீன்ல கூட்டு போறத நினைக்கக்குள்ள எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் வருத்தமா இருக்குமா. ஏன்னா அப்படி சொல்றீங்க? எனக்கு தான் தலையெழுத்து சரியில்லை, உனக்கு என்னம்மா தலையெழுத்தா? நீ ஏமா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலாம் மிதிக்கணும்? எனக்காக தானே நீங்க இங்க வந்தீங்க, உங்களுக்காக நான் இங்க வரக்கூடாதா? எனக்காக உங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம கண்ணாமண்ணான்னு சண்டை போட்டீங்களே, ஏதாவது அசம்பாவிதம் இருந்தா என்னன்னா இருக்கும்? என்னம்மா ஆக போகுது? ஆஃப்டர் ஆல் இந்த உயிர் தானே போகும். இந்த உயிர் உனக்காக போகும்னா உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சோம்மா. உண்மையிலேயே நான் தானே கொடுத்து வச்சவன். ஏன்னா என் கூட யாருமே பொறுக்கல. ஆனா உங்க ரூபத்துல ஒரு அண்ணனை நான் பாக்குறேன்னா என்ன தனியா போறேன்? ஹலோ, கம்பெனிக்கு யாரும் இல்லையா? உங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் நானே எடுத்துட்டேன். போலாமா? என்ன அப்படி பாக்குறீங்க? முன்ன பின்ன தெரியாதுனா பக்கத்துல வந்து உரிமையோட பேசுறீங்கன்னு பாக்குறீங்களா? அத்தனை பேரையும் விட்டுட்டு உங்களை எப்படி தேடி பிடிச்சேன்னு பாக்குறீங்களா? அதுக்கு காரணம் நீங்க நிக்கக்கூடிய இடம் அப்படி.